மார்வல் ஸ்டுடியோஸ் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நடிக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியில் அவரோட நியூ சூட்டில் இருக்க அந்த ஸ்பைடர்மேன் சிம்பிளை அஃபிஷியலாக அன்வைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் மார்வல் ஸ்டுடியோஸில் நம்ம டாம் ஹாலண்ட் வேர் பண்ணியிருக்க ஸ்பைடர்மேன் சூட்ஸில் இருக்கக்கூடிய 8th சிம்பிள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த 7 ஸ்பைடர்மேன் சிம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த சூப்பர் ஹீரோ லைஃப்பை ஆரம்பிக்கும் போது, அதாவது அவரோட ஃப்ரெஷ்மன் இயரில் போட்டிருந்த அந்த ஹோம் மேட் சூட், யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸில் பார்த்த அந்த சூட் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் சிவில் வார் மூவிலையும் ஹோம் கமிங் மூவிலையும் ஒரே ஷூட் தான் போட்டிருப்பாரு. அந்த ஷூட்லேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் நம்ம டோனி ஸ்டார்க் அவருக்கு கொடுத்த ஷூட். அதாவது அவெஞ்சர்ஸ் டீமில் முதல்ல நம்ம ஸ்பைடர்மேனை ரெக்ரூட் பண்ணும்போது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவி வந்துச்சு. ஸோ அதில் ஒரு சீனில் நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்பைடர்மேனுக்கு அந்த அயன் ஸ்பைடர் ஷூட்டை கொடுப்பாரு. அதாவது தேனஸோட ஷிப்பில் நம்ம டோனி ஸ்டார்க்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஸ்பைடர்மேன்லாம் மாட்டிப்பாங்க. அப்போ ஸ்பைடர்மேனை காப்பாற்றுறதுக்காக ஒரு அயன் ஸ்பைடர் ஷூட்டை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி வந்துச்சு. இது ஆக்சுவலாக சிவில் வார் அண்ட் ஹோம் கமிங் மூவியில் அவர் போட்டிருந்த சூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்மேன் லோகோட ஸ்லைட் அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஜஸ்ட் கொஞ்சம் ஒயிட் லைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பைடர் லெக்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு சீனில் பிளாக் அண்ட் கோல்டு சூட் போட்டு ஃபைட் பண்ணுவார். பட் இந்த சூட்டை நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவிலையும் பார்த்துருப்போம். எலக்ட்ரோவையும் சாண்ட்மேனையும் கேப்சர் பண்ண போகும்போது இந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட் தான் அவர் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த சூட்டில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது. அந்த டிசைன்லையும் சேஞ்சஸ் இருக்காது. ஜஸ்ட் பிளாக் அண்ட் கோல்ட் லேண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோவே ஹோம் மூவிலேயே இன்னும் ஒரு சூட் போட்டிருப்பாரு. அதுதான் இன்டகிரேட்டட் சூட்ஸ். இந்த நானோ பாய்ட்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு சூட் போட்டிருப்பாரு. அந்த ஸ்பைடர் லோகோ பார்த்தீங்கன்னா காமிக் புக் அக்யூரேட்டா கொஞ்சம் பெரிய ஸ்பைடர் லோகோவா தெரிஞ்சிருக்கும். அந்த மூவியில் நம்ம பார்த்த டோபி மேக்யூர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் போட்ட சூட்ல இருந்து அது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். அதுக்கப்புறம் அந்த மூவிலேயே ஃபைனல் ஸ்விங் அப்ப ஒரு சூட் போட்டிருப்பாரு. அதுதான் நம்ம பீட்டர் பார்க்கர், அதுதான் நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் அவராகவே தயாரிச்ச சூட். இதுக்கு முன்னாடி அவர் போட்டிருந்த சூட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி பேஸ் பண்ணி தயாரிச்ச சூட் தான். இதெல்லாம் தாண்டி போனஸா மார்வல்ஸ் வாட் இஃப் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர்மேன் சூட் காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலாக நம்ம ஹோம் கமிங் சூட் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஸ்பைடரோட சைஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும். மற்றபடி டிஃப்ரென்ஸ் எது இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்பைடர்மேன் சூட் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் லோகோ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி அமேசிங் ஸ்பைடர்மேன் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அந்த சூட்டை ஹெவியா இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு. அதோட ஆஸ்தட்டிக் நேச்சர், அந்த வெப் லைனிங்ஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட சூட்டை பேஸ் பண்ணி தான் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பைடர் சிம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா டோபி மேகரோட ஸ்பைடர்மேன் சூட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளை அப்படியே எடுத்து அச்சஸ் எல்லாம் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாம் ஹாலண்ட் போட்ட ஸ்பைடர்மேன் சூட்ல எந்த ஸ்பைடர்மேன் சூட்ல இந்த ஸ்பைடர் சிம்பிள் நல்லா இருந்துச்சு?